வணக்கம் மகளே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி தான் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்துல விஸ்வக் சேன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ரூரல் கேங்ஸ்டர் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது கோதாவரி கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் நம்ம விஸ்வக் சேன். இவர் அந்த ஊருக்குள்ள சின்ன சின்னதா வேலைகள் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட கம்பேனியன் தான் வந்து அஞ்சலி. ஆக்சுவலா இவங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கரா இருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம விஸ்வக் சேனுக்கு வந்து அந்த ஊரோட ஒரு பெரிய புள்ளியா இருக்கக்கூடிய துரைராஜுக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. துரைராஜுக்கும் நாசருக்கும் ஒரு விதமான பகை அப்படின்றது இருக்கும். நம்ம விஸ்வக் சேனை பொறுத்த வரைக்கும் நாசரோடையும் ஒரு விதமான சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆக்சுவலா விஸ்வக் சேனோட ஒரே இன்டென்ஷன் அந்த ஊரோட எம்எல்ஏ ஆகணும் அப்படின்றதுதான். அதுக்காக அவர் என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் கேம் ஆடுறாரு, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, நேகா ஷெட்டி இந்த கதைக்குள்ள எப்படி வராங்க, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் விஸ்வக் சேனுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி எண்ட் டு எண்ட் ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா நேட்டிவிட்டி ஃபேக்டர் தான். அந்த கரையோரம் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அந்த மக்களோட வாழ்வியல், அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன சடங்குகள், சின்ன சின்ன பலி கொடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அண்ட் விஸ்வக் சேனுமே அந்த கேரக்டருக்கு பக்காவா பொருந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதுல ஒரு விதமான நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் இவருக்கும் அஞ்சலிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அதுவுமே ஒரு யதார்த்தமான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ரொம்ப சீரியஸான ரிலேஷன்ஷிப் மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் அஞ்சலியோட ரோலுமே பவர்ஃபுல்லான ரோல் தான். பட் அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றது கம்மியா இருக்கும். பட் ஒரு சில மாஸ் சீன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த துரைராஜுவை வந்து சிறைப்பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும், அதெல்லாமே மாசா இருந்துச்சு. அதே மாதிரி விஸ்வக் சேனோட அந்த எவல்யூஷன் அப்படின்றதுமே இந்த படத்துல ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் சம்பவங்கள் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் அந்த படத்துல இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட மேக்கிங், அதாவது அந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப ராவாவே காட்டிடுவாங்க. இந்த படத்துக்கு பக்காவாவே சூட் ஆயிருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் நிறைய படங்களோட ஒரு கதம்பம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அமைதிப்படையில கொஞ்சம், புதுப்படையில கொஞ்சம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் அந்த படங்கள்ல இருந்த சுவாரஸ்யம் அப்படின்றதுமே இந்த படத்துல கம்மியா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட வில்லன்கள் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பவர்லெஸ் வில்லன்களா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க பெரிய லெவல்ல ஹீரோக்கு பிரஷர் அப்படின்றது கொடுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல இதுல எமோஷன்ஸ் அப்படின்றதுமே ப்ராப்பரா கன்வே பண்ணப்படல. இன்ஃபேக்ட் ஒரு சில இழப்புகள் அப்படின்றதுமே இருக்கும், பட் அதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா காட்டல அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. பட் ஓவரால் ஒரு ஓடிடியில பாக்குறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்வேன். மற்றபடி இது ஒரு ஸ்பெஷல் கேங்ஸ்டர் மூவி எல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டியூரேஷன் வைஸ் 2.5 மணி நேரத்துக்கு மேல போகக்கூடிய ஒரு படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.